கேம் உண்மையிலேயே ஸ்டார்டட். வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கோல்லாம் வந்து அந்த லாங் ரேஞ்ச் கோல் ஒண்ணு சரியான கோல். செகண்டுக்குலாம் வந்துட்டு லிட்டரலி ஹை ஐக்யூ. எங்கன்னே தெரியல அந்த ரன்னை வந்துட்டு அவர் லெஃப்ட் போவாரா ரைட் போவாரான்னு தெரியல கோல் கீப்பர். இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா இவர் அடிச்சுட்டு போயிட்டார் ரைட்ல. மூணாவது கோல்லாம் பர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட். அந்த லிட்டரலி வந்துட்டு அந்த கார்னர்ல தான் பால் போனோன்னு நினைச்சு அடிச்சாரு. ஆனா அவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் ஷேக்கியா தான்டா இருந்துச்சு. அவங்க அவ்வளவு சூப்பராலாம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இல்ல. பட் மிட்ஃபீல்டு அட்டாக் எல்லாமே அவங்க நல்லா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு. அதனாலதான் நல்ல லைக் 4 கோல் வேற அடிச்சாங்க. பட் அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப ஷேக்கி தான். ஏதோ அவங்களுக்கு செட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏதோ புதுசா ரேண்டமா ஒரு 4 பேரை ரொம்ப நாள் கழிச்சு கூட்டு வந்து நீங்க ஆடுங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அவங்க டிஃபென்ஸ் 4 பேரும். அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு முக்கியமா பார்த்தோம்னா நான் எபிசோட்ல ப்ரிவியூ எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், இந்த டீம்ல வந்து ஸ்டார் பிளேயர் வந்து ரொனால்டோ கிடையாது, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான். அவரு தான் இந்த டீம் கேரி பண்ணணும்ட்டு. ஆனா இந்த கேம்ல வந்து உண்மையிலே அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்லடா. அட்டாக் பண்ண சொன்னா அட்டாக் பண்ணாம வந்து பால் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னா டீப்பா போய் பால வாங்கினேன் அப்படி இப்படின்னு சுத்திட்டு வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் ஃபுட்பால் பேச்சு. இந்த கண்டினியூஸ் எபிசோட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கப் ரிவ்யூல வந்துட்டு இன்னொரு வீடியோல மேட்ச் வீக் 1 ரிவ்யூ தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. ஸோ இதை ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் மறக்காம போய் பார்த்துருவாங்க. ஏன்னா அதுலயும் நிறைய பெரிய கேம்ஸ் தான் நடந்து முடிச்சிருக்குது. எங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் குரூப்ஸ் A to H வரைக்கும் முடிச்சிருக்கோங்க. அத்தனை குரூப் பத்தி பேசியாச்சு. இப்ப இந்த வீடியோல வந்துட்டு ஐல இருந்து JKL 4 குரூப்ஸ், கடைசி 4 குரூப்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வீக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் மறக்காம இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த எபிசோடுக்கு நம்மளுக்கு ஜாயின் பண்ணிருக்கிறது வந்து நம்ம ஷரண். புதுசா பாக்குறவங்களுக்கு யாருன்னு தெரியாது. இவர் வந்துட்டு யாருன்றது நமக்கே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிறைய கிளப்ஸுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. பட் ஃபுட்பால் நாலேஜ் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சரண் தான் நம்ம வந்து இந்த எபிசோட் ஜாயின் பண்றாரு. யாரும் சொல்ல மாட்டாங்களே. குடுக்கிற பில்டப் தான். யாரு இந்த வாட்டி நீ யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஒரு இது சொல்லிடு. எல்லாம் வந்து சொல்ல வேணாம், நான் அப்படியே ஹிண்டா தரனாலும் உங்க இஷ்டம், நீ என்னமோ சொல்லிக்கும். நான் வந்து அப்படின்னு இழுத்துட்டு யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 லைக் ஒரு அண்டர்டாக் ஜெயிக்கணும் அப்படின்னா சும்மா ஜப்பான் சப்போர்ட் பண்ணிருந்தேன். சரி, அவங்க மேட்ச் சும்மா ஃபாலோ பண்ணிருந்தேன் ஜெயிக்கணும் அப்படின்னு. ஆனா நார்வே தான் இந்த தடவை சப்போர்ட். பாப்போம் நார்வே எப்படி போறாங்கன்னு பாப்போம். பட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சலாம்டா இது. ஏன்னா இந்த ஆக்சுவலா இதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருக்கிறதுலயே பிக்கெஸ்ட் செட் ஆஃப் மேட்ச் வந்துட்டு இந்த குரூப்ஸ் தான் நடந்திருக்குது. இதை பத்தி பேசலாம் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டேன் நீயும். ஸோ வந்து குரூப் ஐல இருந்து ஆரம்பிப்போம். குரூப் ஐல வந்துட்டு 2 பெரிய டீம்ஸ் இருக்கானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போறது வந்துட்டு ஐராக் வர்சஸ் நார்வே. ஸோ நார்வே நீ இப்பதான் சொன்ன அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம்ட்டு நம்ம எல்லாருமே பார்த்தோம். நார்வே வந்துட்டு இந்த ரோட் டு த வேர்ல்ட் கப் வந்துட்டு எப்படி சூப்பரா டாமினேட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுவும் ஆலண்ட்லாம் சில கேம்ஸ்லாம் அந்த 7 கோல்ஸ் 8 கோல்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதே ஃபார்ம் வந்துட்டு வேர்ல்ட் கப்ல கண்டினியூ ஆகுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா ஃபர்ஸ்ட் கேம்லயே போட்டு பொழந்துட்டாங்க போலயே. ஃபுல் டாமினேஷனு இந்த கேம்ல வந்துட்டு டோட்டலா பார்த்தோம்னா நார்வே 12 ஷாட் வித் 5 ஆன் டார்கெட், 61% பொசிஷன். ஸோ வந்துட்டு ஃபுல்லாவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தானே போட்டிருந்தாங்க. நம்ம தளபதி ஆலண்ட் ஒரு 2 கோலு, ஆஸ்ட்ரிகார்டு ஒரு கோல், யூசைன் ஒரு கோல். டோட்டலா வந்து எனக்கு பெருசா குறையல இந்த டீம்ல. ஐ ஃபெல்ட் எல்லாருமே நல்லா அவங்க வேலையை பண்ணிட்டாங்க. உனக்கு எப்படி இருந்துச்சு? எக்ஸைட்டிங்கா நீ வேற நார்வே வேற சப்போர்ட் பண்றேன்னு. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் பாக்குறப்ப? ஆக்சுவலா நமக்கு லைக் முன்னாடியே தெரிஞ்சது இந்த நார்வே தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நல்ல செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஹாலண்ட் 2 கோலு. என்ன பண்றது, ஆர்சனல் கேப்டன்சி இருந்தா அப்படிதான் இருக்கும். அதுல வந்து ஓடேகார்டு இருக்கான். ஸோ அதனால நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்க ரொம்ப அஸ் அ டீம் நல்லா இருக்குடா நார்வே பாக்குறதுக்கு. அதனால நல்லா போயிட்டு. ஈராக்கும் கண்டபடி அவங்க ஷாட் எங்கெங்கயோ அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களும் நிறைய ஷாட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த குரூப்ல இவங்க டாப்ல முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, எனக்கு என்னன்னா இப்ப எல்லா டீம்ஸ்லயும் வந்துட்டு அவங்களோட ஸ்டார் பிளேயர் யாரோ அவங்க வந்து ஆக்சுவலா ஸ்டெப் அப் பண்றாங்க. உடனே வந்து அடிக்க வருவீங்க, அதுக்கெல்லாம் நம்ம அப்புறமா வருவோம். பட் முன்னாடி வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து எல்லா டீமுமே ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்களா உண்மையிலே. அதுதான் வந்துட்டு ஏன்னா இந்த நேஷனல் டீம் வேர்ல்ட் கப்னா மோஸ்டா எல்லாரும் வந்துட்டு சில டைம் சைலண்ட் ஆயிடுவாங்க, ஒன்னும் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் உண்மையிலே சொல்லணும்னா எல்லா டீமோட ஸ்டார் பிளேயர்ஸும் ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்களா. அது வந்து இன்னும் எக்ஸைட்டிங் ஆகுது. ஏன்னா யார் எல்லாரும் மீட் பண்றப்ப யாரு பெட்டர் ஆடுவாங்கன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். பட் இந்த டீம்ல சொன்ன மாதிரியே ஹாலண்ட் வந்து உண்மையிலே
இப்பன்னு இல்ல, இஸ் ஆல்வேஸ் ஸ்டெப்ட் அப். ஏன்னா எஸ். அவனோட இன்டர்நேஷனல் அப்பியரன்ஸை விட கோல் தான் அதிகமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் வேர்ல்ட் கப்லயுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து நிறுத்த முடியாது, அவனும் எவ்வளவு கோல்ஸ் போடுவான்னு நானும் பார்க்க போறேன். அவங்க டீமே ஆக்சுவலா நல்லா ஆடுதுடா. அவங்க ஆக்சுவலா செம்மையா ஆடுறாங்க. எல்லாருமே அவங்களோட ஜாப் பண்ற மாதிரி இருக்கு. லைக் யாருமே வந்து ஓவரா பண்ற மாதிரிலாம் இல்ல. கரெக்டா அவங்களோட வேலையை கரெக்டா பண்றாங்க. ஹாலண்ட் பாக்ஸ்குள்ள போயிடுறான், கோல். அந்த ஆமா. ஃபர்ஸ்ட் கோலே பயங்கரமா கரெக்டா நீ அந்த கரெக்டா அந்த டிசிஷன் மேக் பண்ணி பாக்ஸ்க்கு அவன் போவான் பாத்தியா, அதெல்லாம் எல்லாமே Correct. நல்லா இது பண்ணான். ஸோ ஆமாடா. எனக்கு என்னமோ நமக்கு நல்லா ஒரு கண்டிப்பா ஒரு செமிஃபைனல் அப்படி எதிர்பார்க்கலாமா அவங்கள? எதிர்பார்க்கலாம் தான். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவங்க அட்டாக்கிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஃபென்சிவ் டெஸ்ட் எப்போ வரும்னா, உண்மையிலேயே இந்த பெரிய டீம் கூடிய நெக்ஸ்ட் சீக்கிரம் ஆட போறாங்க. இவங்க வந்து பிரான்ஸ் ஆடுவாங்க. சோ அப்போ வந்துட்டு அவங்க டிஃபென்சிவ்லி எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பட் அட்டாக்கிங் வைஸ் குறையல. என்ன சொல்றேன்? ஆக்சுவலா பிரான்ஸ் மேட்ச்ல தெரிஞ்சிடும். ஒரு ஒரு ரியாலிட்டி செக் அவங்களுக்கு தெரியும். அப்பதான் எப்படி என்னன்றது. ஏன்னா அந்த சைடுல பிரான்ஸ் பத்தி பேசும்போது நான் சொல்றேன், அங்க ஒலிசை ஆமா. பிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அதான் இப்போ பிரான்ஸ்னு சொன்ன உடனே அங்கதான் குதிக்க போறோம். ஸோ இந்த செகண்ட் மேட்ச் இந்த குரூப்ல வந்துட்டு பார்த்தோம்னா பிரான்ஸ் வர்சஸ் செனகல். செனகல் வந்துட்டு ஆப்கான் சாம்பியன்ஸ் ஆன் தி ஃபீல்ட் அவங்க, அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ ஆன் தி ஃபீல்ட் சாம்பியன்ஸ் செனகல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் லைனப் வச்சு தான் வராங்க. Yes. பட் ஆப்பிரிக்கன் டீம்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இது வரைக்கும் இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப சைலண்டா ஆடுறாங்க. எப்பயாச்சும் கிடைக்கிற அந்த ஒரு சான்ஸ் லிட்டரலி 90th மினிட்ல அடிச்சுட்டு வின் பண்றாங்கடா. இந்த மாதிரி தான் ஒரு 2-3 டீம் ஆப்பிரிக்கன் டீம் ஜெயிச்சிருந்தாங்க. அப்புறம் சில டீம் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் அவங்களோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துருச்சு, செனகல் வர்சஸ் பிரான்ஸ்ன்ட்டு. பட் இதுக்கு எது கேம் ஆஃப் டூ ஹாஃப்ஸ் தான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. எம்பாப்பே என்ன ஆச்சு? எம்பாப்பே யூஸ்வலா பிரான்ஸ் சட்டை போட்டா மிருகமா மாறிடுவா. என்ன ஒரு எல்லாரும் அந்த performance ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவங்க வந்து என்ன இப்படி பெரிய ஸ்டார்ஸ் ஃபர்ஸ்ட் கேவலமா ஆடுறாங்க, மட்டமா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்லாம். அந்த நீங்க ஸ்லாட்டானோட இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, அவரோட ஒரு கமெண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் வந்து லைக் ஸ்லாட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் எப்படி ஏன் இவ்வளவு கேவலமா ஆடுறாங்க, இவங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அப்பா பிரிச்சிட்டாங்கடா எல்லாரும். நாங்க யாரு, நாங்க யாருன்னு தெரியுதா, நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி காட்டிட்டாங்க. ரெண்டு வேர்ல்ட் கப்ஸ் பேக் டு பேக் ஃபைனலிஸ்ட், ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாங்க வேற. சோ இவங்களை குறைச்சே எழுப்ப முடியாது. நம்ம ஃபேவரட்ஸ் வேற முன்னாடி எபிசோட்ல வேற சொல்லியிருந்தோம். சோ ஆக்சுவலா வந்துட்டு இந்த டீம்லயுமே வந்துட்டு சலீபா வந்து ஃபர்ஸ்ட் டவுட்டா இருந்தான். இந்த மாதிரி வந்துட்டு சலீபா ஆரம்பிக்க போறது இல்ல, மொஸ்தா கொனாட்டே அப்படின்ற மாதிரி பேசினா சலீபா இன்ஜோர்டுன்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் கடைசியில பார்த்தா ஒப்புமென்கானோ அண்ட் சலீபா ரொம்ப நல்லாவே ஆடினாங்க அவங்க ரெண்டு பேரு டிஃபென்ஸ்ல. ஃபார்வர்ட் லைன் அப் தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். வந்து தூவே, ஒலிசே அண்ட் எம்பாப்பே. டெம்பலே மட்டும் நான் விட்டுற போறேன். டெம்பலே வந்துட்டு பிரான்ஸ் டீம் கொஞ்சம் ஃப்ராட் பையன் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான்டா. 8 கேம் நோ கோலான்டா. இல்லடா ஆக்சுவலா நீ பார்த்தனா அந்த மூவ்மெண்ட் எல்லாமே ஒலிசேவே எல்லாமே பண்ணிட்டான். சோ டெம்பலேக்கு பெருசா எதுவுமே வரல. சொல்லு ஒலிசேவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த இதுல எப்படி அந்த ஒலிசே அண்ட் எம்பாப்பேயோட கனெக்ஷன் இந்த கேம் ஃபுல்லா எப்படி இருந்துச்சு? இப்ப இந்த மேட்ச்ல விட்ட ஹைப்புக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு யார் ஒலிசே அப்படின்றது. ஏன்னா இப்ப ரொம்ப இந்த ஒரு லாஸ்ட் 1 இயராவே வந்து ஒலிசே மாஸ் இது பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப சாம்பியன்ஸ் லீக் கேம்ல வந்து கொஞ்சம் டவுன் ஆனோடனே அவன் ஒரு ஸ்மார்ட் பிளேயர் தான், நார்மல் பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த பிஎஸ்டி மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம். இப்ப இன்னைக்கு போன கேம்ல காட்டிட்டான், நான் யாரு, நான் எதுக்கு வந்திருக்கேன். அவனும் எம்பாப்பேவும் செம்மையா கனெக்ஷன் ஆச்சுடா. ஒரு செம்ம கனெக்ஷன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள. டக்கு டக்குன்னு எல்லாம் போகுது, பாஸ் கோல், அவ்வளவுதான். செம்மையா இருந்துச்சு. செம்மையா கண்ட்ரோல் பண்ண ஆக்சுவலா ஒலிசேவே நல்லா உள்ள வரைக்கும் போய். இந்த ஒரு தடவை இந்த பிரான்ஸ் மேட்ச் அப்ப கிரீஸ்மன் இப்படிதான் ஆடுவான், நல்லா பின்னாடி வரைக்கும் போய் பால் எல்லாம் எடுத்து உள்ள போடுறது அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணான். எனக்கு ஆக்சுவலா சர்ப்ரைசிங்லி இந்த டீம்ல ராபியோ நல்லா ஆடினா. நான் இன்னும் அவன் ஆடுவானான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், பார்த்தா அவன் ஆடுறான் நல்லா. ஆக்சுவலா நல்லாவும் ஆடினான் அவன். ராபியோ அந்த செகண்ட் அசிஸ்ட் கொடுத்துருப்பான் எம்பாப்பேக்கு, சரியான பால் அது, அந்த தேர்ட் கோலுக்கு. அது ஒரு சரியான கோல். பட் அகைன் அதான் எம்பாப்பே வந்து ஃபர்ஸ்ட் அதான் சொல்லிட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் அவங்க ஏதோ பேசிட்டு வந்திருப்பாங்க போல, இல்ல எம்பாப்பே கேப்டன்சி ஸ்பீச்சை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் டேர்ன் அப் ஆயிட்டு ஒலிசே எல்லாம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா அதே அப்ப டக்குன்னு செனகல்ல குதிப்போம். செனகல் சைட்ல வந்துட்டு எனக்கு என்னன்னா அவங்க டிஃபென்சிவ்லி கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப ஈஸியா அலோவ் பண்ணிட்டாங்க. அது எம்பாப்பே ட்ராக் பண்றது கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. அது எம்பாப்பேயோட தேர்ட் கோல்ல கண்டிப்பா மெண்டி தடுத்து இருக்கலாம், அவனோட குவாலிட்டிக்கு தடுத்து இருக்கலாம். பட் ரொம்ப லைட் அவுட்டமா தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனா நல்ல கோல். பார்கோலா கோல்லாம் சூப்பரா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கும். அவனோட கோல் நல்ல கோல். அவன் அந்த லாங் லெக்ஸ் வச்சே ஓடிட்டாரு நல்லா. ஆனா வெரி டிசப்பாயிண்டட் வித்
அந்த ஃப்ரண்ட் மானேவா யார் செனகலோட சொன்னது? ஃப்ரண்ட்ல நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். லைக் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நிறைய ஏதாவது பண்ணுவாங்க. இது மேபி எனக்கு வந்து நான் அந்த எவர்டன் ஸ்டார் இவன் என்ஜாய் அவன் ஆடுவான்னு நினைச்சேன். அவன் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் லேட்டா தான் ஆமாடா, வந்தான். அதுதான் நான் அவன் கேட்கலான்னு வந்தேன். உண்மையிலேயே இந்த ஆ, ஸ்டார்டிங் லைன் அப் எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் தான் நீ சொன்ன மாதிரி. மானேவும் ம், பெர்ஃபார்ம் பண்ணல, ஜாக்சனும் பெர்ஃபார்ம் பண்ணல, இஸ்மாயில் அசாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லாருமே பிக் நேம்ஸ் இதுல. ஒருத்தன் ம். வந்து லிவர்பூல்ல ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சாம்பியனா இருந்தவன். ஜாக்சன் இப்போ லிட்டலி பாயன்ல பெரிய டீம்ல அப்போ பெர்ஃபார்மன்ஸ். இஸ்மாயில் அசார் வந்து இப்ப கான்ஃபரன்ஸ் லீக் வின்னர். இவ்வளோ ம். பெரிய நல்ல ஒரு லைன் அப் வச்சுட்டு அவனால சார்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறப்ப லாஸ்ட் கிக் அந்த கோல் அடிச்சிருக்கணும்டா. ஆமா. ஓப்பன் அது கோல் வந்துச்சு அவனுக்கு. அதை ம். மிஸ் பண்ணது எவ்வளோ ஹாண்டிங்கா இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா மறுபடியும் வர்றப்ப அவங்களால அந்த ஒண்ணுமே பண்ண முடியல. செகண்ட் ஹாஃப்ல முடிஞ்சிருச்சு. அண்ட் நீ சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு எம்பாய் வந்தான். எம்பாய் வந்துட்டு அவன் வந்து அனதர் ஒரு கோல் யங் ப்ராஸ்பெக்ட். அவன் தான் கோலை போட்டான். அவன் தான் அந்த யங்கர் ப்ராஸ்பெக்ட். ஐ திங்க் பிஎஸ்சி காரனா நினைக்கிறேன். மைட் பி ராங், பட் அவன் வந்துட்டு சரியான கோல் அவன் போட்டது. ஸோ எனக்கு செனகல் மேல பெருசா நம்பிக்கை இல்லை. பட் லேட்டா எனக்கு லேட்டா அவங்க சப்ஸ்டியூட்ஸ்லாம் லேட்டா வந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைக் கொஞ்சம் முன்னாடி ஏன்னா ஆமா அவங்க அந்த செகண்ட் ஹாஃப் ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஒரு 10 மினிட்ஸ்லேயே எதுவுமே நடக்கல. சரி கொஞ்சமாவது ஏதாவது பண்ணலாம். இல்லை டயர்ட் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல செனகல் பிளேயர்ஸ்லாம். இல்லை மேபி அவங்க பயந்துட்டாங்களான்னு தெரியல. ஒருவேளை ஜெயிச்சா டிராஃபி தர மாட்டாங்கன்னு அப்படியே தான் நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. அப்படி கூட இல்லடா, இருக்கலாம். இவனுங்க ப்ராப்பரா இந்த ஆப்பிரிக்கன்ஸ் ஆடுற மாதிரியும் கொஞ்சம் டிஃபென்ஸா போட்டு கவுண்டர்ல ஆடுற மாதிரி அந்த மாதிரியும் ஆடல. இவனுங்க என்ன கேம் பிளான்ல ஆடினாங்கன்னே தெரியல. ஸோ ஐ ஃபீல் இன்னும் ஆனா 2 கேம் உங்களுக்கு இருக்குது. 2 ஈஸி கேம்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். 2 ஆக்சுவலா ஒரு கேம் தான் ஈஸி அவங்களுக்கு. ஸோ அது ஏதாச்சும் ஜெயிச்சா கூட நம்ம ரவுண்ட் ஆஃப் 32 பார்க்கலாம். ஆமா. மற்றபடி தேர்ட் பொசிஷனாவது டிசப்பாயிண்டிங் வந்துரு வந்து தேர்ட் பொசிஷனாவது வந்துருவாங்க எப்படியும். பட் ஆமா ஆனா ஒரு கேம் வெரி ஜெயிச்சா ஆனா ஜெயிச்சா போதும். இவங்கள்ட்ட இப்படி இவ்வளோ லைக் ஒரு எஃபர்ட் ரொம்ப இல்லாத மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. ஒரு நல்ல டீம் இவங்க நல்லாவே இருந்திருக்கலாம். செம்மையா கம்பீட் பண்ணிக்கலாம். ஒரு பிரான்ஸ்க்கு ஒரு அட்லீஸ்ட் மேபி ஜெயிப்பாங்களான்னு இல்லை. பட் ஆனா டிரா பண்ற அளவுக்காவது அவங்கள்ட்ட குவாலிட்டி இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துருக்கலாம். பட் ஆனா சொதப்பிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. சொதப்பிட்டாங்க தான். பட் எனிவே எம்பாப்பே இப்போ 2 கோல் போட்டு ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் த லிஸ்ட் வேர்ல்ட் கப் ஆல் டைம் டாப் ஸ்கோருக்கு வந்துட்டாச்சு. அது மட்டும் இல்லாம பிரான்சிஸ் ஆல் டைம் கோல் ஸ்கோர் 58 கோல் போட்டு அவரு இப்போ நம்பர் 1ல இருக்காரு. ஸோ இந்த வயசுல நம்பர் ஆஃப் கேம்ஸ் கோல் அதிகமா போட்டு இவரு சரியான ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரெஞ்ச் ஸ்ட்ரைக்கர் எவர்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான்டா. ஸோ இன்னும் நிறைய இருக்குது பாக்குறதுக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ரொம்ப எம்பாப்பேயோட கேம் ஷோ பாக்குறதுக்கு. ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டியாடா. ஆல் ஏய் அதான் ஃபர்ஸ்ட் கேம்ல 2 கோல், இன்னும் ஒரு 2 கோல் போட்டா அவருக்கும் மெஸ்ஸிக்கும் ஆனா காம்படிஷனா போகுது. எனக்கு எனக்கு வந்து இந்த வேர்ல்ட் கப்ல தான் நிறைய கோல்ஸ் வர மாதிரி இருக்கு இல்லையா? முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது ஆமா ஆமா ஒரு ஒரு அதுதான் நான் கோல் சொல்றேன். ஒன்னு இப்போ கோல் ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு இப்பன்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு நிறைய பேர் 2 கோல் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் 3 போட்டாரு. ஆமா ம். கரெக்டா நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதான் நானும் சொன்னேன் இந்த மாதிரி எல்லா பெரிய டீம் பெரிய பிளேயர்ஸை பர்ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு. பட் நீ சொன்ன மாதிரி கோல்ஸ் நிறைய வருது. ஏன்னா ஒரு கோல் போட்டு போதுன்ற மாதிரி உட்காராம எல்லாரும் நல்லாவே ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு இந்த வேர்ல்ட் கப் பாக்குறதுக்கு. ஸோ அப்படியே குரூப் பை பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நார்வே இருக்கிறாங்க கோல் டிஃபரன்ஸ்ல. அப்புறம் பிரான்ஸ் போத் 3 பாயிண்ட்ஸ். அப்புறம் செனகல் அண்ட் ஐராக் வந்து 0 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. குரூப் ஜே குதிப்பாங்க. ஸோ குரூப் ஜேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவிக்கா ஒரு ஆஸ்திரியா மேட்ச் பத்தி பேசி முடிச்சிருவோம். ஆஸ்திரியா வந்துட்டு 3-1 அகேன்ஸ்ட் ஜார்டன் வின் பண்ணிட்டாங்கடா. ஆஸ்திரியா வந்துட்டு அஃப்கோர்ஸ் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஏன்னா அவனுங்க தான் FIFA ரேங்கிங்லயும் ஜார்டனை விட ரொம்ப பெரிய டீம். அண்ட் கேம் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப கொஞ்சம் ஈக்குவலா தான் போச்சு. ஆஸ்திரேலியா வந்துட்டு கம்ப்ளீட்லி டாமினேட்டர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவனுங்க 2 டீமுமே 11 ஷாட்ஸ் வித் 4 ஆன் டார்கெட். லிட்டரலி 2 பேருமே சேம் தான். எனக்கு அண்ட் அந்த டீம்ல ஒரு 3 பேரை தெரியும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து உண்மையிலே அவ்வளவுதான்டா. யாரு ஆஸ்திரேலியா அவ்வளவுதான் பார்த்தோம்னா தெரியும். நம்ம சபித் சார் தெரியும் நமக்கு. ஷிமிட் அலபா ஒருத்தன் தெரியும். அப்புறம் அலபா கர்நாடு இருப்பான். லைமர் இருப்பான். அவ்வளவு 3 ஆமா பேர் தான் தெரியும். லைமர் ஆனா லைமர் ஆக்சுவலா கொஞ்சம் மொட்டை மாதிரி தான் ஆடி இருக்கான் போல இன்னைக்கு. ஆமா. அப்புறமா வந்துட்டு அர்னாட்டோவிச் வந்துட்டு அவரு கோல் பெனால்டி கோல் நினைக்கிறேன் அதை போட்டாரு. பட் அர்னாட்டோவிச் ஓவரால் 3-1 பெருசா சொல்றதுக்கு இல்ல. பட் ஃபென்டாஸ்டிக் விக்டரி ஃபார் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரியா ஏன்னா இந்த குரூப்ல வந்து நீ செகண்ட் வர முடிக்கணும். ஸோ அது கோல் டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆமா. எப்படியும் அந்த 2 கோல்ஸ் டிஃபரன்ஸ்ல முடிச்சது அவங்களுக்கு ஒரு பெரிய விக்டரி தான். ஓடிசே கண்டிப்பாடா. அவங்க எப்படியாவது எல்லா டீமும் டிரா அதாவது நான் என்ன நினைச்சேன்னா முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஏ நடக்கும்போது எல்லாருமே டிஃபென்சிவா ஆடி எப்படியாவது தேர்ட் பொசிஷனாவது எடுத்துடணும் அப்படிதான் பார்ப்பாங்கன்னு பார்த்தேன். பட் இப்போ கொஞ்சம் நிறைய கோல் டிஃபரன்ஸ்லாம் அதிகம் பண்ணணும் இது பண்ணணும்னு யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய கோல்ஸ் வருது. ஸோ பார்க்க ஆக்சுவலா நான் வந்து எக்ஸைட்டடா இல்ல வேர்ல்ட் கப் இதுக்கு முன்னாடி லைக் மொக்கையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பார்க்க நல்லா தான் இருக்கு. வந்தாச்சு. இப்போ வாங்க முக்கியமான சம்பவத்துக்கு வந்தாச்சுங்க. கடவுள் தரிசனம் கொடுத்துருக்காருங்க. நம்மளாம் வந்துட்டு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும்டா. இந்த மனுஷனை வந்துட்டு ஆடுறது பாக்குறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாரும் வந்துட்டு என்ன வேணா சொல்லலாங்க. இவர் பெஸ்ட் அவன் பெஸ்ட் என்ன வேணா சொல்லிக்கலாங்க. ஆனா
லியோனல் மெஸ்ஸி ஃபீல்ட்ல வந்துட்டா எல்லாரும் சுப்சாப்பா இருந்துட்டு இவரு தாண்டா கோட்டுன்னு நம்ம வந்துட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. கோட்டோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி பீக் டோர்னமெண்ட்ல கொடுக்க முடியும்னா லிட்டரலி இந்த வயசுலதான் எனக்கு தெரியல. நான் உண்மையிலேயே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் இந்த மேட்ச்லாம் நான் பாக்குறப்ப. இது எப்படி எல்லாரும் டிஸ்கிரைப் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்டாட்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஓல்டஸ்ட் பிளேயர் டு எவர் ஸ்கோர் ஹேட்ரிக். போன வேர்ல்ட் கப் ஆடும் போதே எல்லாரும் எமோஷனல் ஆனோம். ஏன்னா இதுதான் கடைசி வேர்ல்ட் கப் போல முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இந்த வேர்ல்ட் கப்லயும் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னா உண்மையிலேயே என்ன சொல்றதே தெரியல. வி ஆர் லக்கி, அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லலாம். ஆனா உனக்கு எப்படி இருந்துச்சு தரிசனம்? இல்லடா, இப்ப எல்லாரும் என்னன்னா இது மேபி இந்த மேட்ச்க்கு முன்னாடி வரைக்கும் மேபி லைக் மெஸ்ஸின்னா ஒரு 5 கோல் ஃபுல் டோர்னமெண்ட் அவ்வளவுதான் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அர்ஜென்டினாலாம் போகுமா என்ன, பெருசா ஒரு ஹைப் இல்லை அந்த மெஸ்ஸிக்கு. இப்போ முன்னாடி இருந்த ஹைப். ஆனா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே குவைட் ஆயிட்டாங்கடா. அதுக்கப்புறம் போதும் அவ்வளவுதான், அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே இந்த வேர்ல்ட் கப் இவன் ஜெயிச்சாலும் அது பெருசா அவனுக்கு அது ஒரு பெரிய மாஸ்லாம் இல்ல. அது வெறும் இன்னொரு டிராஃபி அவனோட ஒரு டிராஃபி ரூம்ல அது ஒரு பெரிய அது அவனுக்கு ஒரு மேட்டரே இல்ல. இப்ப அவனுக்கு வேற ஏதாவது ஒரு கேம் கொடுங்க, புதுசா ஏதாவது ஒரு கேம் கொடுங்க, அவனுக்கு இது போர் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க மெஸ்ஸிக்கு. அந்த மாதிரி இப்ப ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா ஐ ஃபெல்ட் இந்த வாட்டி நம்ம ப்ரிவியூ எபிசோட்லயே சொல்லியிருப்போம். அர்ஜென்டினா ஸ்குவாட் எடுத்து பார்த்தோம்னா உண்மையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு ஆன் பேப்பர் இந்த இதை பார்த்தோம்னா யாரா ஒண்ணுமே மெஸ்ஸி அவரை தவிர்த்து வேற யாருமே வந்துட்டு ரொம்ப பெருசா ஹூலியன் ஆல்வரஸ் அப்புறம் நம்ம லட்டோரா இருக்காங்க. பட் மற்றபடி ரொம்பலாம் பெருசா இம்பாக்ட் காமிக்கிற மாதிரி யாருமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த கேம்ல ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபயரா இருந்துச்சுடா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் சைட் கோல் போட்டாங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் கோல் போடாச்சு. இல்ல, நான் அந்த கோல் போனோடனே சரி மேபி இந்த சவுதி அரேபியா போன வருஷம் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறாங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா மொதல் மேட்ச் தோப்பாங்கல்ல அங்க, ஆமா அந்த ஆமா மாதிரி அதுதான் ஏதாவது கரெக்ட். ட்ரை பண்றாங்க, அந்த மாதிரி தான் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 15th மினிட்லயே இப்ப அதுக்கப்புறம் கோல் அடிப்போம் மெஸ்ஸி. அதுக்கப்புறம்லாம் உண்மையிலேயே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கோல்லாம் வந்து இந்த லாங் ரேஞ்ச் கோல் ஒண்ணு சரியான கோல். செகண்டுக்குலாம் வந்துட்டு லிட்டரலி ஹை ஐக்யூ எங்கன்னே தெரியல. அந்த ரன்னை வந்துட்டு அவர் லெஃப்ட் போவாரா ரைட்டு போவாரான்னு தெரியல கோல் கீப்பர். இருந்தாலும் கான்பிடண்டா இவர் அடிச்சுட்டு போயிட்டார் ரைட்ல. மூணாவது கோல்லாம் பர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட். அந்த லிட்டரலியே வந்துட்டு அந்த கார்னர்ல தான் பால் போனோன்னு நினைச்சு அடிச்சாரு. கரெக்டா அதே மாதிரி போச்சு. மூணுமே வந்துட்டு பயங்கரமான கோல்ரா. அண்ட் என்ன சொல்றது, இந்த இந்த கேமில் டோட்டல் டாமினேஷன் ஹையஸ்ட் ரேட்டிங் இந்த என்டையர் கேம் வீக்ல வந்துட்டு லியோனல் மெஸ்ஸிக்கு தான் 9.7. கோட்டட் பெர்ஃபார்மன்ஸ் தான் உண்மையிலேயே இதுதான் கோட்டட் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா முடிச்ச அப்புறம் சப்ஸ்டியூட்டா பண்ணிட்டாங்க. அவரும் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தாரு, ஸ்கலோனியா அழுதுட்டு இருந்தாரு. என்னடா என்னமோ பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல வேற சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஜுரியை வேற கேரி பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்து. ஸோ இவ்வளவுதான் பிரச்சனை இருந்துமே ஒரு ஹேட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ்னா டே கோட்லாம் வந்துட்டு ஃபுல் ஃபிட்னஸ்ல இருந்தா என்ன நடக்கும்னே தெரியல. பட் இல்ல ஃபுல் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், நீங்க எல்லாரும் இதை என்ஜாய் இந்த எராவை என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளவுதாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரிலாம் மறுபடியும் ஒரு மனுஷன்லாம் பொறுப்பானான்னு கூட தெரியல. பட் அந்த மாதிரி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா இதெல்லாம் பார்க்கும்போது சார் நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 3 வருஷம் அடுத்த வேர்ல்ட் கப்க்கு இன்னும் ஒரு 3 வருஷம் ரெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க, மறுபடியும் வேர்ல்ட் கப்க்கு வந்துக்கோங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஆடுறத பார்த்தா அப்படிதானே இருக்குது. எங்க கொஞ்சம் கூட குறையிற மாதிரி தெரியலையே. இவங்க வந்து டோட்டல் அதே நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல பார்த்த மெஸ்ஸி மாதிரி தான் இந்த வேர்ல்ட் கப் ஆடிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸும் தெரியல பிசிக்கலாலாம். ஸோ சும்மா ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். குட் ஹேட்ரிக், எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுதான் சாக்குன்னு எல்லா கிளப்பும் வந்துட்டு மெஸ்ஸியோட அவங்க பிளேயர்ஸ் இருக்க போட்டோவா போட்டு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நம்ம சான்ஸ். எல்லாரும் வந்து மெஸ்ஸியோட ஷோல வந்துட்டு சும்மா கூட இருந்திருக்காங்க இந்த அர்ஜென்டினா டீமும் சரி ஆப்பரண்டும் சரி. பட் ஆனா மேபி எல்லாரும் மெஸ்ஸி அதுன்னு ஆக்சுவலா அவங்க டீமே நல்லா தான் ஆடினாங்க, நல்லா எல்லாருமே நல்லா தான் ஆடினாங்க. அதனால பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ மெஸ்ஸியோட ஷோ தான், பட் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டிப்பால் சூப்பரா ஆடினான். டிப்பால் வந்துட்டு ஒரு வாரியர் மாதிரி அவன் ஆஸ் யூஷுவல் பண்ற வேலையை பண்ணிட்டு இருந்தான் கரெக்டா. டிஃபென்சிவ்லி அவங்க 2 பேர் பேரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ பெருசா குறைச்சல் ஒன்றும் தெரியல. மேபி எல்லாருமே நல்லா ஆக்சுவலா செல்சி ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். என்சோ நல்லா தான் ஆடினான், அதையும் சொல்லிடு அப்பதான் சொல்லிடலாம். செல்சி ஃபேன்ஸ் ஏன் சந்தோஷப்பட போறாங்க, அவன் தான் கிளம்ப போறானே. ஸோ அதை பத்தி அப்புறம் பேசுவோம். பட் ஓவரால் நல்ல அல்ஜீரியா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். ஏன்னா அந்த டீம்ல வந்து பெருசா ஸ்பார்க் இல்லை. பட் அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்கலான்ட்டு. ரியாத் மாரேஸ் ரொம்ப லேட்டாக தான் வந்தார், 65வது நிமிஷம் தான். பட் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் ஜிடேனோட பையன்
ஆடிந்தாரு ஜிடேன். ஆனா செமிஃபைனல் ரொம்ப ஜிடேனை பார்க்க வந்திருந்தாரு. அவர் கொஞ்சம் அவரு டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு போல. ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு அங்க சிடானு. ஆனா எல்லாரும் போட்டு அடிக்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இந்த கோல் கீப்பர் ரொம்ப மட்டம் இது அப்படின்றாங்க. பட் இப்பதான் ஸ்டார்ட் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா வருவான். பட் ரொம்ப ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கு கோல் கீப்பிங். ஆமா, கரெக்ட் தான், நானும் ஒத்துக்கிறேன். பட் அகைன் அவ்வளவுதான், ஒரு மெஸ்ஸி தரிசனம் நம்ம பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் கேம்ல. ஸோ குரூப் ஜேல வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்குது அர்ஜென்டினா வித் 3 பாயிண்ட்ஸ், செகண்ட் ஆஸ்திரியா 3 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஜார்டன் அண்ட் அல்ஜீரியா 0 பாயிண்ட்ஸ். குரூப் கே குதிப்போண்டா. குரூப் கேல வந்துட்டு கொலம்பியா, காங்கோ, போர்ச்சுகல், உஸ்பெகிஸ்தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது நம்ம உஸ்பெகிஸ்தான் கொலம்பியா நேற்று மேட்ச் வேற நம்ம ஒன்னாதான் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில லிட்டரலி வந்துட்டு இந்த 60வது நிமிஷத்துக்கு மேல வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுடா. பட் ஓவரால் கேம் வாஸ் டாமினேட்டட் பை கொலம்பியா, டவுட்டே இல்ல. உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச்? அதான் நீயே சொல்லிட்டு அதான் கொலம்பியா தான் ஃபுல்லா நல்லா ஆடிட்டு மாதிரி இருந்துச்சு. அவங்க உஸ்பெகிஸ்தான் நான் ஏதோ சரி நம்ம இவன் மேன் சிட்டி பிளே குஷ்னாவ் இருக்கா இது பண்ண அவன் நல்லா அவனுக்காக ஏதோ சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவனுமே ஒரு ஃபவுல்லாம் பண்ணுவானே, ஏதோ வெளியே போய் ஒரு இந்த கேமராமேன்லாம் இருப்பான், அவனெல்லாம் போய் இடிச்சு தள்ளி அந்த மாதிரிலாம் ஏதோ ஆச்சு. இதுமே ரொம்ப இதுமா தான்டா ரொம்ப லைக் இந்த லூயிஸ் டியாஸ் ஷோன்னு சொல்லாமான்னு தெரியல. பட் ஆனா அவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச். சோ யா தி பாயனோட ஃப்ரண்ட் 3 மூணு பேருமே வந்து ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது தான் பேச்சு. இல்லடா கொலம்பியாவோட மிட்ஃபீல்டுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. லைக் நல்லா ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. அவனும் நல்லா ஆனா. அப்புறம் அந்த கிறிஸ்டல் பேலஸ் முனோஸ் அவன் பார்க்க எனக்கு ஃபுட்பால் அந்த வைப்பே இல்லடா, ஏதோ ஒரு ஃபைட்டர் மாதிரி அப்படியே வந்து இந்த இது டீத் அந்த இதுக்கு இதெல்லாம் சப்போர்ட் அந்த இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபைட்டர் மாதிரி வந்தான்டா அந்த இடத்துல. அவன் அந்த கோல் அடிச்சு செலிப்ரேட் பண்ணதே பயங்கரமா இருந்துச்சு. இவன் ஹேமஸ் தான் கொஞ்சம் 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 கம்மியா இருந்துச்சு அந்த இதுல. ஆமாடா, பட் கரெக்ட் தான். இது இன்னும் ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கும். கிளப் ஃபுட்பால் அவ்வளவு கன்சிஸ்டன்டா ஆடுறது இல்ல. சோ நம்ம அவ்வளவா எதிர்பார்க்க முடியாதுதான். என்னதான் நேம் பெருசா இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா தான் வச்சுக்கணும். பட் ஐ ஃபீல் ஆமா கொலம்பியா வந்து இந்த அட்டாக்கிங் ஆப்ஷன் சூப்பராகவே வச்சிருக்காங்கடா. ஏன்னா வந்த 2 சப்ஸ்டியூட்டுமே 3 சப்ஸ்டியூட் வந்தாங்க. அதுல ஆக்சுவல் 5 வந்துருக்காங்க. பட் அதுல 3 சப்ஸ்டியூட் வந்து சரியான இம்பாக்ட். கேம்பாஸ் ஒருத்தர் கோல் அடிச்சான். அப்புறம் வான் எர்னாண்டஸ் வந்து அசிஸ்ட். பட் ஐ ஃபீல் கொலம்பியா வந்துட்டு இந்த சவுத் அமெரிக்கா டீம்ஸ்ல வந்து டாப் தான் டிஃபரெண்டா. நம்ம ஏன்னா சவுத் அமெரிக்கால வந்து பிரேசில், அர்ஜென்டினாக்கு அப்புறம் கொலம்பியான்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இவங்க மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தான் இந்த வேர்ல்ட் கப். நான் ஒன்னு எதிர்பார்க்கறது என்னன்னா, ஏன்னா இந்த வெதர் கண்டிஷன்ஸ்க்கு சவுத் அமெரிக்கன் டீம்ஸ் தான் நல்லா இன்னும் ஆடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா யூரோப்பியன்ஸ் வந்து இங்க மற்ற டீம்ஸ்லாம் வந்து இங்க ஆடும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வெதர் வந்து மோசமா தான் இருக்கும். லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்களுக்கு அது ஈஸியா இருந்திருக்கும். மேபி பிளேயிங் ஸ்டைல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் யூரோப் அந்த டீம்ஸ்லாம். ஸோ அதனால இவங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கண்டிப்பா கொலம்பியன்ஸ் நல்ல பாயிண்ட். சவுத் அமெரிக்கன் டீம் கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்த ஊரே அவங்க அந்த அட்மாஸ்பியர் அந்த கண்டிஷன்லாம் செட் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு வெந்து போவாங்க. ஸோ ஐ ஃபீல் நீ சொன்னது நல்ல பாயிண்ட். ஏன்னா போக போக தெரியும்டா. நீ வேணா பாரு எல்லா மேட்ச்மே அந்த பெரிய டீம் இப்போ யூரோப்பியன்ஸ் யூரோப் டீம்ஸ்லாம் மோஸ்ட்லி கொஞ்சம் ஈவினிங் அந்த ஒரு கொஞ்சம் மார்னிங் அந்த நம்ம அந்த வெளியே அந்த 3 மணி மேட்ச் அந்த டைம்லாம் பெருசா அவங்களுக்கு இல்ல. அப்ப இருந்து தான் பயங்கரமா இருந்திருக்கும், ரொம்ப எரியும். பட் ஆனா இன்னும் போக போக ஒரு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வெதர் மோசமா கொஞ்சம் ரொம்ப சூடாகும்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் கிளவுடி அப்படிதான் இருக்கு. அதனால ஓகே தப்பிச்சிட்டு இருக்காங்க, பார்ப்போம். பட் அகேன் நம்ம சொன்ன மாதிரி கொலம்பியா வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் எவ்வளவு தூரம் வரைக்கும் போறாங்கன்ட்டு. இதே குரூப்ல வாழ உன்னோட டீம் நான் இந்த டீம் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி தைரியமா சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன் அண்ணனுக்காக. கடைசியில வந்துட்டு அண்ணனே சேர்த்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாரையும் போட்டு ஒரே கேம்ல போட்டு முடிச்சு விட்டாங்க. நம்ம வேற பேசிட்டு இருந்தோம் அந்த மேட்ச் முன்னாடி தான், என்னடா இந்த மேட்ச் ஒரு நாள் முன்னாடி தான் வந்துட்டு நம்ம லியோனல் மெஸ்ஸி அவர் 3 கோல் போட்டாரு. அடுத்த நாள் காம்படிஷன் பழைய மாதிரி இருக்கும் போல இருக்கிற ரியல் மேட்ரிட் பார்சலோனா மாதிரி 2 பேரும் சண்டை போட்டு போறாங்க. அங்க ஒரு 3 கோல் எதிர்பார்க்கலாம்ல வச்சுட்டு இருந்தோம். இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணப்பயும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் அப் பார்த்தோன்னே காண்டாயிடுச்சுடா, என்னடா லைன் அப் அப்படின்னு இருந்துச்சு. லைக் அது ரொனால்டோ அப்படி சொல்ல, நான் என்ன நினைச்சேன்னா கொஞ்சம் எனக்கு வந்து கொன்சேஸா பிடிக்கும்டா அவங்க இதுல. சரி அவன் தான் ஏதாவது அவன் தான் நிறைய த்ரெட் இருக்கும். பெர்னார்டோ சில்வா வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன்டா அவனை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் ரஃபேல் லியோலாம் ஆடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவனும் ஆடல. பட் நெட்டோ நல்லா தான் ஆடினான். ஒரு அசிஸ்ட்லாம் போட்டா நல்லா தான் ஆடினான்.
பட் பெர்னார்டோ சில்வாலாம் இந்த மேட்ச் ரொம்ப மட்டமா ஆடினான்டா. ரொம்ப ரொம்ப மோசம். அதாவது மேபி எல்லாரும் அண்ணன் அடிப்பாங்க. அண்ணனோட ஒருத்தன் மோசமா ஆடினான்னா அது பெர்னார்டோ சில்வா தான் இந்த மேட்ச்ல. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தூக்கிட்டாங்களே. பட் நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். நம்ம என்னன்னா இந்த அட்டாக்கிங் ஆப்ஷன் ரொம்ப கம்மியா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் இதுதான் போவாங்கன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணதான். பெர்னார்டோ சில்வா எப்பவுமே ரைட் விங்ல ஆடுவான். பட் ஏன்னா இந்த டீம்ல வந்துட்டு ஓவரா வந்து இந்த ரிக்ரெசிவ் பாசிங் தான். ரிக்ரெசிவ்னா என்ன சொல்றது, பின்னாடியே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எதுவுமே வந்து ஃபோர்ஸ் தான் நம்ம கோல் அடிக்கணும் அப்படின்னு ஃபார்வர்ட்ல போவே இல்லை. மோஸ்டா ட்ரை பண்ணது வந்து கோயின்சிஸ் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல வந்த அப்புறம் தான் அவன் ட்ரை பண்ண கொஞ்சமாச்சும் நம்ம அட்டம் பண்ணுமேன்ட்டு. பட் மத்தபடி தவிர்த்து வேற எதுவுமே வரலடா. பட் வந்து வருவோம், முக்கியமான விஷயம் வந்து இதுக்கு தான் வருவோம். நம்ம ஆப்வியஸ்லி வந்து நம்ம ரொனால்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு முக்கியமா பார்த்தோம்னா நான் எபிசோட்ல ப்ரிவியூ எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், இந்த டீம்ல வந்து ஸ்டார் பிளேயர் வந்து ரொனால்டோ கிடையாது, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான். அவரு தான் இந்த டீம் கேரி பண்ணணும்ட்டு. ஆனா இந்த கேம்ல வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்லடா. அட்டாக் பண்ண சொன்னா அட்டாக் பண்ணாம வந்து பால் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், டீப்பா போய் பாலை வாங்குறேன், அப்படி இப்படின்னு சுத்திட்டு என்ன பண்ணாங்கன்னே தெரியல. பட் ரொம்ப சொதப்பலா இருந்துச்சு. ஒரு கிளியர் கட் சான்ஸ்னு வரவே இல்லை. எனக்கு வந்து ப்ரூனோ வாஸ் ஃபைன் ஆக்சுவலா. அவன் ஏன்னா பின்னாடி இருந்து பால் போட்டு உள்ள ஒரு லாங் பால் எல்லாம் போடுவான். ஆக்சுவலா மெண்டஸ் ஒரு ஒரு இதெல்லாம் அடிச்சிட்டு அவன் நல்ல பால் எடுத்தான், ஆனா அடிக்கல. அதுக்கப்புறம் மெண்டஸ் எதுவுமே பண்ணல. நூனோ மெண்டஸ் வந்து பிஎஸ்சியில் ஆடுற மாதிரி அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அவன் அப்படியே போயிடுச்சு. நீ ஆக்சுவலா அவங்க கேம் நீ பார்த்தனா அப்படியே அந்த அவங்க சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபார்மேஷன் ஏதோ சர்க்கிள் மாதிரி இருந்தாங்க. நடுவில் யாருமே இல்லை. எல்லாம் ஒன்னு ஆஃப் சைட்ல இருந்தாங்க, இல்ல லெஃப்ட் சைட்ல அப்படியே ஏதோ ரவுண்ட் மாதிரி அப்படியே ரவுண்ட் அப்படியே சுத்தி 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 பாஸ் போட்டுட்டே இருந்தாங்க. மிட்ஃபீல்ட்ல எவனும் இல்ல. அவங்க தெரிஞ்சிச்சு காங்கோ ரெடியா இருந்தாங்க. மிட்ஃபீல்டு மோசமானா இப்ப இவன் ஜான் நெவஸ், விட்டினா எல்லாம் நல்லா தான் ஆடினாங்க. ஆக்சுவலா விட்டினா கொஞ்சம் கம்மி தான், ஜான் நெவஸ் நல்லா தான் ஆடினா. பட் ஆனா சென்டர்ல யாருமே இல்லடா. ஒருத்தவன் இல்லவே இல்லை. ஏதோ சர்க்கிள்லயே பாஸ் போட்டுட்டு இந்த நம்ம அது பாஸ் தான். அதுதான் பிரச்சனை. இப்ப ஏன்னா விட்டினியா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கான். 121 பாஸ் கொடுத்துருக்கான் ஐஎஸ்எல் வேர்ல்ட் கப். நீ என்ன பிரயோஜனம்? நீ பால வந்துட்டு உங்களுக்குள்ளேயே இதே நீ ரவுண்ட் கட்டி போட்டுருந்தா அப்புறம் எங்க ஃபார்வர்டு போறது? சுத்தி சுத்தி அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கணும். பட் அந்த விட்டினியாக்கு அந்த செகண்ட் ஹாஃப் அவர் சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பதான் வந்து கொஞ்சம் ஃபார்வர்டே போக ஆரம்பிச்சான். அது வரைக்கும் இல்லவே இல்லை, அங்கேயே தான் ரொட்டேஷன்ல இருக்குது பாலு. சோ அவங்களோட என்ன கேம் பிளான்ல போனாங்கன்னே தெரியல. பட் ஒரு இன்டென்ட் டு ஸ்கோரே இல்ல. அந்த ஒரு ஏர்லி கோல் வந்த அப்புறமா நானும் சரி ஒரு 3 கோல்லாம் அசால்ட்டா போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் நக்கலா ஆடின மாதிரி இருந்துச்சு நடுவில். அந்த ஒரு கோல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் மேபி அதுக்கப்புறம் இவன் ஸ்டார்ட் பேடுக்கு ஆடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சரி நம்ம ஏதாவது கிராஸ் போடுவோம், அண்ணனுக்கு கிராஸ் போட்டு ஏதாவது அடிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுவும் வரவே இல்லையா, அண்ணனுக்கு பாலே வரல. அப்புறம் வந்துட்டு எப்படி எல்லாரும் ரொனால்டோ திட்டிட்டு இருக்காங்க. பட் உண்மையா சொல்ல போனோம்னா அவ்வளவா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வரல. ஒரே ஒரு இன்சிடென்ட் இல்லடா. இப்ப ரைட் விங்ல இருந்து ஒரு கிராஸ் வந்துரு, அதை வந்துட்டு ரொனால்டோ அடிச்சிட்டாரு. ஆனா விட்டு இருந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அடிச்சிருக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் அது எனக்கு அந்த மோமெண்ட்ல எப்படி அதெல்லாம் நடந்திருக்கும் எனக்கு தெரியல. பட் அதை தவிர்த்து அது மட்டும் இல்ல. ஆக்சுவலா நீ நோட்டீஸ் பண்ணனா அவன் எல்லாம் ஆஃப் சைட்ல இருக்கு. சில டைம் அந்த ஆஃப் சைட்ல இருக்கிறது நல்லதான். ஆக்சுவலா ஹாரிகேன் அது நிறைய பண்ணுவான். அந்த மாதிரி ஆஃப் சைட்ல போய் நின்றுட்டு பால் அப்புறம் விங்கர்ல இருந்து வரும்போது கரெக்டா அந்த கோல் அடிக்கிறது, அந்த இன்ஸ்டிங் அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா வரணும்டா, உள்ள கொஞ்சம் வரலாம் இல்ல. இப்ப ரொனால்டோ எல்லாம் உள்ளே வரல. அந்த இப்ப ப்ரூனோல இருந்து ஒரு பால் கிளியர் பண்ணி உள்ள போடுறான், பொறுமையா ஆஃப் சைடு. அதுக்குள்ள அவன் அப்படியே பாரு அப்படியே வளகுவான், பால் அப்படியே போகும். அவங்க அந்த அந்த சைட்ல ஆப்போனன்ட்ல இருந்து கீப்பர் எடுத்து போவாங்க. ஏன்னா இப்ப எல்லா ஸ்டார்ஸும் அடிக்கிறாங்க எல்லா டீம்லயும். ரொனால்டோ கண்டிப்பா ஒரு 2 கோல் 1 கோலாவது அடிப்பாருன்னு எல்லாம் ஹைப் போட்டுட்டு கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இப்ப வந்து நான் வந்து ரொனால்டோ பேஷ் பண்ணணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வந்து செம டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஒரு இவ்வளோ வருஷம் ஆடுறாரு, ஒரு பெரிய லெஜண்ட். நம்மலாம் என்ன 5 டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட் ஆடுறோம், நம்மளே சொல்றோம் டீமுக்காக ஆடினாதான் வின் பண்ண முடியும்ன்ற மாதிரி நமக்கு தோணுதுல. நீ கோல் அடிச்சாதான் ஜெயிக்கணும்னு இல்லடா. மத்த எல்லாரும் அடிக்கலாம், ட்ரை பண்ணலாம், அசிஸ்ட் பண்ணலாம், கேம் பிளே பண்ணணும்டா. இப்ப மெஸ்ஸி என்ன கோல் எனக்கு தெரிஞ்சு அவன் கோல் அடிக்கணும்னு அந்த மாதிரிலாம் அவன் ட்ரை பண்ணலாம். அவன் வந்து வரான், பாஸ் போடுறான், கேம் பிளே பண்றான். அவன் எங்க இருந்து எடுத்துட்டு வரான் பால் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஆக்சுவலா இதுக்கப்புறம் வந்து எனக்குலாம் வந்து என்ன தோணுச்சுன்னா, மேபி அண்ணனை சப் பண்ணுங்கடா அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றவங்களுக்குலாம் என்ன எப்படின்னு தெரியல. மேபி அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இப்ப நீயே சொல்லு உங்க அண்ணன். அதேதான் நீ சொன்ன அதே பாயிண்ட் தான் நானும் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு உண்மையில. ஏன்னா எல்லாரும் வந்து அண்ணன் திட்டுறப்போ எனக்கு வந்துட்டு நீ புரியுது நீங்க சொல்றது. ஆனா எல்லா தப்பையும் நீங்க வந்து அண்ணாமலையே போட்டுற முடியாது. அவரோட ரோலை புரிஞ்சு அவர் ஆடுறாரு. ஏன்னா ஸ்ட்ரைக்கர் அந்த போச்சர் டைப்ல தான் அவரும் ஆட முடியும். ரொம்ப முன்னாடி ஸ்பீடு கிடையாது, ட்ரிப்ளிங்லாம் கிடையாது. பால் வந்து அட்டாக் பண்ணலாம்,
பால் வர்றது சுத்தமா வரமாட்டேங்குது இப்ப. அப்படி இல்லைன்னா வந்துட்டு மேனேஜர் ஒண்ணுமே கொஞ்சம் தைரியமா அவன் வேஸ்ட்ரா அந்த மேனேஜர் தெரியல இல்ல எதுக்கு அதான் சொல்ல எதுக்கு வந்தேன். அங்க சப்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போனாங்கன்னே தெரியல. ஒழுங்காவே பண்ணலடா. ஏன்னா வந்து ரொம்ப லேட்டா வந்து விட்டீனியாவை எடுத்துட்டு கொன்சாலோ ராமோஸ் அது பண்ணதுனால என்ன பிரச்சனைனா ப்ரூனோ டீப்பா வர வேண்டியதாயிருச்சு. ப்ரூனோனால ஆமா. அட்டாக்கிங் பண்ண முடியல. சோ என்ன பிளான் பண்ணாங்கன்றது ஒண்ணுமே புரியல. அண்ட் ரஃபேல் லியோவான்னு ஒருத்தர் வந்தாரு. யூரோப்ல வந்து பெஸ்ட் பிளேயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் விங்கர்ஸ்னு சொதப்ப அவனும் சொதப்பிட்டு இருக்கான். சொதப்பிதான். லெஃப்ட் சைடுல வந்ததுல இருந்து நீ வராமலே இருந்துக்கலாமே இருந்துச்சு அந்த மாதிரி. ரைட் சைடுல குவான்சசாவை தான் உண்மையிலேயே நல்லா ஆடினாங்கடா உள்ள வந்த உடனே. அவன் உண்மை மத்தபடி எனக்கு அவன் ஆக்சுவலா நல்லா எனக்கு தெரிஞ்சு கான்சியஸ் தான்டா இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபிள். இப்போ ப்ரூனோ ஆக்சுவலா நல்லா ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு கான்சியஸே தான் அவங்கள நம்ப முடியும். மத்த யாருமே இப்ப பாக்குற நெட்டோ தெரியல. அவன் எப்படியா ஒரு நாள் இப்படி நல்லா ஆடுற மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் வந்து டேய் நீ கிளம்பி போடா நீ வராதடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளேயர் அவன். ஆனா இது அண்ணன் அண்ணன் வந்து ஹேஸ் டு ஸ்டெப் அப் தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ஃப்ரீ கிக்கே கிடைச்சாலும் அண்ணன் எடுக்க கூடாதுடா. எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோட்ட கொடுங்க. ஆக்சுவலா அவனே நல்லா ஃப்ரீ கிக் எடுப்பான். அண்ணாவோட ஃப்ரீ கிக்கும் இப்பெல்லாம் கன்வர்ஷன்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் கோல் எல்லாம் போகாது. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் பெட்டர் ஏதாவது கிராஸ் மாதிரி வந்து கோல் ஹெட்டர் அப்படி ஏதாவது ட்ரை பாப்போம். பண்ணலாம். ஆனா இதுதான் நானும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி டைம் தே டவுட் த ஸ்டார் ஹி வில் கம் பேக் வித் ஃபயர். அந்த மாதிரி தான் நானும் வந்து கொஞ்சம் ஹைப் கொடுக்கிறேன். நான் நம்புவேன்டா. மத்த ரொனால்டோ ஃபேன்ஸ் இல்லாதவங்களே இதாண்டா எதிர்பார்ப்பாங்க. அண்ணா ஸ்டெப் பண்ணுங்க. ஏன்னா வேர்ல்ட் கப் அவ்வளவு ஃபயரா போயிட்டு இருக்குடா. இப்ப ஒரு டீம் போர்ச்சுகல் மட்டும் டவுனா அப்படி இருக்கும்போது அது நல்லா இல்ல ஆக்சுவலா டோர்னமெண்ட்டுக்கு. அது நல்லா ஒரு காம்படிஷன் வேணும். அப்படியே அந்த ஃபயரா இருக்கும். அதனாலதான் டிபேட் போகும். இப்ப ரொனால்டோ ஒரு 2 கோல் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அதை பத்தி அடுத்த வாரம் பாடுறான் எங்க ஆள் அடிப்பான் கம்ப்ளீட் பண்ணுவோம் பாரு இந்த மாதிரி போயிட்டு போது அது ஒரு சம டாக்ஸ் அப்படி போகும். இது வந்து இப்ப என்னன்னா ஒரு லெஜெண்ட் இப்படி போயிட்டு இருக்காரு. இன்னொரு லெஜெண்ட் டே இப்படி போகும்போது அது பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. புரியுது நீ சொல்றது. ஆனா வந்துட்டு நடக்காது. அடுத்த கேமே கம்பேக் இருக்கும். நம்பிக்கை வைங்க. அதனால பார்த்துட்டு இருப்போம். பட் அகைன் இந்த குரூப்ல வந்துட்டு கொலம்பியா தான் டாப்புங்க. இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. பட் கொலம்பியா வந்து 3 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா டிஆர் காங்கோ 1 பாயிண்ட், போர்ச்சுகல் 1 பாயிண்ட். டிஆர் காங்கோக்கு முதல்ல ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துருவான்டா. அவங்க சரியான பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. டிஃபென்சிவ்லி சாலிடா இருந்தாங்க. விசா வந்து கேம் ஃபுல்லா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கடைசி வரைக்கும். ஏன்னா வந்துட்டு கவுண்டர்ல டிரான்சிஷன்ல போறப்ப நல்லா பால டிராக் பண்ணி வர எல்லா டிஃபெண்டர்ஸ்க்கும் எல்லோ கார்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். அந்த மாதிரி வந்து செம்ம சில்கி ட்ரிக்கி பிளேயர், இன்டெலிஜென்ட். அவங்க கொஞ்சம் பயத்திலே தான் பயத்தை காட்டிட்டு தான் இருந்தாங்க. அப்பப்ப போர்ச்சுகல் கவுண்டர்ல போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் எதிர்பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. டிஆர் காங்கோ வந்து உண்மையிலேயே டிஃபென்சிவ்லி சரி, கோல் கீப்பர் எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா இவங்களுக்குமே ஐ ஃபீல் இதுதான் ஃபர்ஸ்ட் கோல்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் கப்ல. ஸோ இந்த மாதிரி நான் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இந்த ஃபர்ஸ்ட் டைம் கோல் அடிக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த டீம்ஸ்லாம் வருதுன்ற பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப நான் இங்க டீம்ஸ் பாக்குறப்ப ஆப்பிரிக்காவுக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப தான் ஓகே. பட் இந்த மாதிரி எல்லாம் உண்மையிலேயே நிறைய சப்போர்ட். ஒரு எனக்கு என்னன்னா ஒரு ஆப்பிரிக்கன் டீம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாலும் நல்லா இருக்கும். எனக்கு வந்து ஒரு ஏசியன் டீம் ஜெயிச்சா ஒரு சந்தோஷம் தான். கரெக்ட் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருவோம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏசியா அப்புறம் அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் இந்தியா விளையாடுவோம். நல்லா இருக்கும். அது ஓகே. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எண்ட்ல இருக்கோம். பட் இதுதான் நம்ம பிக்கெஸ்ட் கேம் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்லுவேன். ஸோ பர்சனலி ஸோ இந்த பிக்கெஸ்ட் மேட்ச் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா 2 ஆஃப் த பிக்கெஸ்ட் எவர் யூரோப்பியன் டீம்ஸ் வந்து மீட் ஆஃப் பண்றானுங்க ஃபர்ஸ்ட்லயே. இங்கிலாந்து வர்சஸ் குரோஏஷியா. குரோஏஷியா நம்ம எல்லாருக்கும் தெரியும், செமிஃபைனலிஸ்ட், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண ஒரு டீம். இங்கிலாந்து வந்துட்டு அவங்களும் வந்து யூரோ ஃபைனலிஸ்ட் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரேங்க் நம்பர் 4, குரோஏஷியா நம்பர் 11. பீக்ல இருக்கக்கூடிய ஹாரி கேன் தான் கேப்டன் பண்றாங்க இந்த ஸ்குவாட. அப்புறம் ஒன் லாஸ்ட் சான்ஸ் ஃபார் லூகா மாட்ரிச். ஸோ இந்த கேம் முன்னாடியே வந்து நிறைய நமக்கு எக்ஸ்பெக்டேஷன். ஃபேன்ஸ் 2 பேர் சைட்லயும் ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ், அவங்களாம் ஒரு மூட்ல இருக்காங்க. பட் கேம் இறங்க உடனே ஐ ஃபெல்ட் இங்கிலாந்து வந்துட்டு கம்ப்ளீட்லி ரொம்ப ஆர்கனைஸா ஆனாங்கடா. உண்மையா சொல்ல போனோம்னா, ஏன்னா மிட்ஃபீல்டும் சரி, டிஃபென்ஸ், ஃபார்வர்டு எல்லா பாக்கெட்ஸையும் வந்துட்டு செம்ம ஆர்கனைஸா ஆனாங்க. ஆனா எல்லாத்தையோட முதல்ல நம்ம பேச வேண்டியது இந்த ஷாக்கிங் லைன் அப். அதை வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு கான்சா அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப். இதுதான் வந்து பிகெஸ்ட் ஷாக்கா இருந்துச்சு. அதுதான்டா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக். என்னது இவங்க தான் இப்ப சென்டர் பேக்கா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா லைக் ஓகே கோன்சா ஓகே நல்லா தான் ஆடுவோம். ஸ்டோன்ஸ் ஆடுவான்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவன் வந்திருக்கான், இது பண்ணுவான்.
ஆனா அவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் ஷேக்கியா தான்டா இருந்துச்சு. அவங்க அவ்வளவு சூப்பராலாம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இல்ல. பட் மிட்ஃபீல்டு, அட்டாக் எல்லாமே அவங்க நல்லா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு. அதனால தான் நல்ல லைக் 4 கோல் வேற அடிச்சாங்க. பட் அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப ஷேக்கி தான். ஏதோ அவங்களுக்கு செட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏதோ புதுசா ரேண்டமா ஒரு 4 பேரை ரொம்ப நாள் கழிச்சு கூட்டு வந்து நீங்க ஆடுங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அவங்க டிஃபென்ஸ் அந்த 4 பேரும். பட் ஃப்ரண்ட்ல நல்லா இருந்துச்சு. ஆல்சோ கைஸ், சுபாஷ் வந்து இங்க குரோயேஷியா வர்சஸ் இங்கிலாந்து அந்த ஃபேன் போன இல்லடா, ஃபேன் ஆமா. அந்த மேட்ச் பார்க்க போனா செம வைபா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதை பத்தி நீங்க வேணா ஒரு நாள் கேளுங்க. அது ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. அது ஏன்னா இதுதான் பெரிய கேம்ல. ஸோ அதனால உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இங்கிலாந்து வர்சஸ் குரோயேஷியா ஃபேன்ஸ்லாம் அது வந்து அதை பத்தி நான் இங்க நிறைய ரீல்ஸ் அது வந்துட்டே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நீங்களும் எப்பயாவது முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க ஒரு கேம் ஏதாவது பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம். ஆமாடா, அந்த வைப் நல்லா இருந்துச்சு. சொன்ன மாதிரி 2 பேர் ஃபேன்ஸும் அடிச்சுக்கினாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஆமா மேட்ச் வந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து ஒரு கோல போட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்களும் போடுவோம்னு இவங்க ஒரு ஆமா கோல போட்டாங்களா. சோ இந்த பக்கம் ஒரு கூட்டம் வந்து கத்திட்டு இருந்தது, அங்க ஒரு கூட்டம் கத்திட்டு இருந்தது. மாறி மாறி இந்த 2 ஹவர் வரைக்கும் அப்படிதான் போச்சு. சோ அந்த மேட்சே ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பரா எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. And of course, midfield performance from Elliot Anderson and Rice. ஏய் Incredible, அதான் Elliot Anderson. இல்லடா. இப்ப ஆக்சுவலா எல்லாருமே எலியட் ஆண்டர்சனுக்கு எதுக்கு 150 மில்லியன் பார்த்து பேசுறாங்க, 120. அவன் உண்மையிலேயே நல்லா ஆடுவான்டா. அவன் செம்ம பிளேயர் தெரியுது. ஆக்சுவலா. இப்ப இப்ப பாருங்க அதுல இனிமேல் இந்த டோர்னமெண்ட் அவன் யாருன்னு காட்டுற மாதிரி இருக்கும். மேபி அடுத்த ஒரு அவனும் ஒரு டெக்லன் ரைஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரைஸ்க்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் லீக் கிளப்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் உண்மையிலேயே செம கண்ட்ரோல், நல்லா விளையாடுவான். செம பிளேயர் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த டோர்னமெண்ட்ல அவன் ப்ரூவ் பண்ணிடுவான் இந்த இதை. கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த அதுக்கு கேம் அப்படியே வந்துட்டு ஆப்போசிட் அவங்க மிட்ஃபீல்ட் இருந்துச்சுடா. எனக்கு தெரிஞ்சு லூகா மாட்ரிச் பாவம்டா வந்து லுகா டன். மாட்ரிச் அவுட் இது போல இருக்கு இந்த இந்த கேம். இந்த அச்சம் கேம்ல வரல, வந்து அவன் ஒண்ணும் டன் வரல. டன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து என்னன்னா அந்த பெரிச்சிச் இருக்கான்ல, அவன் என்னடா இவ்வளவு வருஷம் ரொம்ப வருஷமா அவனை பார்த்துட்டே இருக்கேன், நல்லாவும் ஆடுறான், வயசே ஆகாதடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அவனை ஆமா, எனக்கே பார்க்கும்போது. ஞாபகம் இருக்கு. நான் 3 வேர்ல்ட் கப்பா ஒரு பார்த்துட்டு இருக்கோம். இப்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் மாட்ரிச்க்கு அந்த டச் இல்ல. ஏன்னா அவங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கோவாச்சிச் சப்ஸ்டியூட்ல தான் இருந்தாரு. அவரு உள்ள வந்த உடனே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேஸ் அதிகமாச்சு, கொஞ்சம் அட்டாக் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்தது. பட் அது கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னு இல்ல, எனக்கு ரொம்ப தோணுச்சு. லேட் ஆகுது அதுல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் அவங்களோட இம்பாக்ட் சூப்பரா இருந்துச்சு. இங்கிலாந்து அவங்க வந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் மினிட்ல ஒரு கோல போட்ட உடனே அவ்வளவுதான், அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து நல்லா ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு கார்டன் ஒருத்தர் ஆடினாரு. எதுக்குனே தெரியல. ஆனா அவரு 8 ரன்ஸ் தான் டோட்டலா கேம்ல. ஏய் அவரு ஆனா தெரியலடா. மேபி அவனை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, மேபி அவங்க விங்கர்ஸ் எல்லாம் டயர் பண்ண வைடா, நல்லா எங்க அங்க ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேபி ராஷ்போர்ட் இந்த மாதிரிலாம் உள்ள இறக்கி ஏதாவது பண்ணுவாங்கன்னு பாக்குறேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுது இல்ல. வின் பண்ற வரைக்கும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மேபி அவனை தூக்குவாங்க. ஏன்னா அவங்க டீம்ல அந்த அட்டாக்கிங் வைஸ்ல அவன் தான் இப்ப ரொம்ப கொஞ்சம் சுமாரா ஆடுற மாதிரி இருக்கு. மத்த எல்லாருமே ஆமா. நல்லா ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் ராஜர்ஸ் வந்திருந்தான், சாக்கா வந்தான், எல்லாருமே டீசெண்டா ஆடினாங்க. பட் கார்டன் ரொம்ப மோசமா தான் ஆடினான். மடுவைக்கு சூப்பரா ஆடினான்டா. மடுவைக்கு சூப்பர். அவர் தானே ஃபர்ஸ்ட் கோலுக்கு இது ஆமா பெனால்டி வாங்கி கொடுத்தாரு. அவர் நல்ல ஆமா. பெர்ஃபார்மன்ஸ். பட் அதான் கார்டன் அது என்னன்னா, இப்ப அதான் இந்த பார்சலோனா ஸ்டோரி. அவரை எடுத்துட்டு கடைசியில வந்துட்டு ராஷ்போர்ட் இறக்குனா, ராஷ்போர்ட் தான் வந்துட்டு நல்ல கோலு. என்னன்னா ராஷ்போர்ட் ஹாஸ் த தேர்ட் ஆர் ஃபோர்த் மோஸ்ட் கோல்ஸ் இந்த வேர்ல்ட் கப் ஆஃப்டர் இது ஆல் த பிக் லெஜெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஹாரிகேன் செகண்ட் கோல்லாம் பயங்கரமான கோல். அந்த ஹெடரு ம், அவர் தான் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர், டைடு வித் கேரி லினக்கர் ஃபார் இதுவாமா வேர்ல்ட் கப் இங்கிலாந்து கோல்ஸ் வேர்ல்ட் கப்ல. ம். ஸோ அவரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் ஐ ஃபெல்ட் இதுதான் அவங்களோட மூசா யாருன்னு பார்த்தா எஃப்சி டாலஸ் ஆடக்கூடிய ஸ்ட்ரைக்கர் ஆமா அவரு. ஸோ அதனால ஓ வந்துட்டு ஹோம் ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. ஏ ஆஹ் குட் ஸ்டார்ட். அதை பத்தி எனக்கு தெரியாதா. நான் ஏதோ ஆமா, மூசானா அவருக்கு ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சுங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதான் குரோவேஷியா அகைன் எனக்கு வந்துட்டு இன்னும் அவங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குதான்டா. அவங்க வந்து இந்த ஒரு பெரிய கேம் அதை ஒத்துக்கலாம். பட் ஐ திங்க் தே கேன் ஸ்டில் பிளே பெட்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால். இங்கிலாந்து வந்து இன்னும் டிஃபென்சிவ்லி கொஞ்சம் எனக்கு சஸ்பீஷியஸ் தான் இருக்கு. ஏன்னா கேய் வந்து ரொம்ப லேட்டா வந்தார் உள்ள. கேய் அண்ட் கான்சர்னா கேய் அண்ட் வேற யாரா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சாலிடா இருக்குமான்னு தெரியல. நீக்கோ ரெய்லி நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆக்சுவலா எனக்கு தெரியுமோ இங்கிலாந்து நல்லா தான் வந்துருவாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த வெதருக்கு அவங்க இந்த மாதிரி ஆடுறது தான் பெட்டர். ஏன்னா ரொம்ப இது பண்ணிலாம் ஆட முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெதர் பேட் ஆகும்போது இவங்களுக்கு கஷ்டம். இங்கிலாண்டோட பிளே ஸ்டைல் இங்க இதுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, குவார்டியோலா ஆடின அதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா அவனும் ஒரு பெரிய பிளேயர் அந்த இதுல. குவார்டியோலா அந்த இத்தாலியால சைட்ல அவனும் வந்து இருக்கிறதுலே கம்மி ரேட்டிங் குரோவேஷியானா குவார்டியோல் தான் இருக்கிறதுலே கம்மி ரேட்டிங். அந்த அளவுக்கு சொதப்பி இருக்காரு. ஆனா தெரியல, அந்த அளவுக்கு பெருசா ஒன்னும் எதிர்பார்க்க முடியல. அவனை ஈஸியா பீட் பண்ணிட்டு அடிச்சு துவச்சிட்டாங்க. ஏன்னா ஐ ஃபெல்ட் இந்த
மெயினான ரீசன் இதுக்கெல்லாம் பேசுறப்ப வந்துட்டு டூக்கெல் எவ்வளவு இன்வால்மெண்ட் இந்த இந்த இங்கிலாந்து டீமை டேக் ஓவர் பண்ணதுல இருந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அவரே கேட்டுட்டாங்க என்ன மாறுச்சு செகண்ட் ஹாஃப்னு கேட்டாங்கன்னா, ஃப்ரீயா ஆடுங்க, தோத்து போனா நம்ம ஸ்டைல தோத்து போவோம், பட் அதுக்குன்னு நம்ம இந்த யோசிச்சு பயந்துட்டுலாம் ஆட வேணாம், என்ஜாய் பண்ணி ஆடுங்க அப்படின்னு இதுதான் சொன்னாராமா. செகண்ட் ஹாஃப்ல ஏய் வந்தவொடனே டேய், ஒரு கோல். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. அது ஏன்னா டுச்சலோட ஸ்டைல் தெரியும். என்ன இருந்தாலும் டிஃபென்சிவ்லி அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தான் பார்ப்பாரு. அதனாலதான் மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் வாய்ப்பு இருக்கு. அந்த டிஃபென்ஸ் இதுல வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா ஆஹ், அவன் வந்து ஒரு செஸ் மாதிரி தான் ஆடுவான் டுச்சல் எப்பயுமே. இந்த ஃபார்மேஷன் இது கேம் ஸ்டைல் அப்படிதான் இருக்கும். ஆஹ், சரி அது ஏதோ பிரஸ்ல அப்படிதான் பேசி ஆகணும். பட் மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்க்கலாம். எப்படி நெக்ஸ்ட் பெரிய மேட்ச்ல. அது பாசிப்போம். பட் எனிவே இங்கிலாந்து செம டாமினேஷன் லிட்டரலி. ஏன்னா 22 ஷாட்ஸ் வித் 11 ஆன் டார்கெட். குரோஷியா வேர் லிமிடெட் டு ஜஸ்ட் 10 ஷாட்ஸ் வித் 5 பாதிக்கு தான். ஸோ அமேசிங் மேட்ச். டிசப்பாயின்மெண்டே இல்லை பிக் கேம்ஸ்க்கு இதுக்கு. அண்ட் சொன்ன மாதிரியே எல்லா பிக் டீம்ஸோட பிக் பிளேயர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க வந்து ஹாரிகேனும் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. வேற எதுவுமே குறைச்சல் இல்லை. லாஸ்டா ஒரு கேம் வந்துட்டு கானா வர்சஸ் பனாமா. இது வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கன் லாஸ்ட் மினிட்ல ஒரு கோல் போட்டாங்க மாதிரி, இதுவும் 90+ ஸ்கோர்ல கடைசி நிமிஷத்துல ஒரு கோலை போட்டு கானா ஒரு வின்னை நிக் பண்ணிட்டானுங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து இங்கிலாந்து அண்ட் கானா, அப்புறம் பானமா அண்ட் குரோவேஷியா வந்து 0 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. பட் இதுதான் brings us to the end. இதுல வந்துட்டு இப்ப நம்ம பேசுனதுல உங்க பெஸ்ட் மேட்ச் என்ன சொல்லுவேன், அதை மட்டும் குயிக்கா சொல்லுது. பெஸ்ட் மேட்ச் அண்ட் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் இந்த குரூப்ல, இந்த பேசின குரூப்ல. இங்கிலாந்து குரோஷியா தான் நல்லா இருந்துச்சு. இங்கிலாந்து குரோவேஷியா பெஸ்ட். அண்ட் ஐ ஃபெல் பெஸ்ட் பிளேயர் ஆப்வியஸ்லி கேட்டோம்னா லியோனல் மெஸ்ஸி தான், அவர் தான் சொல்லி ஆகணும். பட் நீங்க வந்து ஒருத்தர் வந்து பிடிச்சது இந்த இந்த செட்டப் ஆஃப் கேம்ஸ்ல வந்துட்டு இந்த ஒரு பேர் எனக்கு ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சாரு அப்படின்னா நீ வேற யாரையா சொல்லணும்னு. அந்த ஸ்வீடன்ல அவன் பேர் என்ன, அயாரி. ஸ்வீடன் யாரி நான் சொன்னது இப்ப நம்ம பேசின கேம்ஸ்ல. இப்ப okay. அந்த நார்வே குரூப், அர்ஜென்டினா குரூப், இல்ல போர்ச்சுகல், அப்படி எனக்கு ஆக்சுவலா பெல்லிங்கம் பிடிச்சதுடா இந்த இடம். பெல்லிங்கம் ஓகே. ஒலிசே மறந்துட்டேன். ஒலிசே ஒலிசே கரெக்ட் தான். நான் ஓகே நீ மெயின் ஸ்ட்ரீமா சொல்றேன். சும்மா இப்ப பேர் தெரியாத ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும் அந்த மாதிரினா ஜென்ரலா மடுவுக்கே சொல்லலாமா? நான் வந்து விஸ்ஸான்னு சொல்றேன். ஏன்னா விஸ்ஸா பர்ஃபார்மன்ஸ். நான் நியூ காஸ்ட்ல இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி நானும் பார்க்கல, அப்புறம் அவ்வளவு கவனிச்சாலும் பார்க்கல. பட் இப்பதான் புரியுது எதுக்கு 60 மில்லியன் கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் நீங்க இப்படி யாராச்சும் யாரு நினைச்சீங்களோ அவங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, பாக்குறோம். பட் இந்த எபிசோட் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறுபடியும் கண்டினியூஸா வர எபிசோட்ஸ்ல வருவோம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா அப்டேட்ஸ் பயங்கரமா வரப்போகுது. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஷரண். அண்ட் எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. திஸ் சுபாஷ் சரண் ஷைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பாய்.